ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். காவல் நிலையம் முன்பு நாதாகாவினர் தர்ணா. சீமான் ஆஜராக உள்ள நிலையில் பரபரப்பு. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி கொடுத்த பாலியல் புகார் தொடர்பாக சென்னை வளசரவாக்கம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். விசாரணைக்கு நேற்று சீமான் ஆஜராகாததால் இன்று ஆஜராக சொல்லி அவரது வீட்டில் போலீசார் சம்மன் நோட்டீஸ் சென்றனர். அந்த நோட்டீஸ் கிழிக்கப்பட்டதால் போலீசார் அது பற்றி கேட்க சென்றபோது காவலாளியுடன் கைகலப்பு ஏற்பட்டது. காவலாளி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இச்சூழலில் இன்று வளசரவாக்கம் போலீஸ் நிலையத்தில் சீமான் ஆஜராக உள்ளார். இதையடுத்து காவல் நிலையம் உள்ள சாலையில் போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர், தடுப்புகள் போட்டுள்ளனர். சீமான் வருவதால் அவரது ஆதரவாளர்கள் வளசரவாக்கம் போலீஸ் நிலையத்திற்கு வர தொடங்கினர். அவர்களை போலீசார் தடுத்தனர். அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசாரை கண்டித்து முழக்கமிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். மக்களுடைய உணர்வு, அண்ணனுடைய தம்பிகளுடைய உணர்வை கட்டுப்படுத்திக் கொண்டே இருக்கோம். காவல்துறை விமர்சனம் பண்ண வேண்டாம். அண்ணன் வந்து அமைதியா இருக்கு. அண்ணன் வந்து அமைதியா இருக்கு. தடுப்பணையை திறந்து விடுங்க. தடுப்பணையை திறந்து விடுங்க. நாங்க வந்து பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணாதீங்க. பொதுமக்கள் வந்து சுத்திட்டு போறாங்க. குழந்தை பாலியல் சம்பவம், கலெக்டர் சர்ச்சை பேச்சு, அண்ணாமலை கண்டனம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அங்கன்வாடிக்கு சென்ற 3.5 வயது குழந்தையை கடத்தி 16 வயது சிறுவன் ஒருவன் பாலியல் தொல்லை கொடுத்தான். குழந்தை சத்தம் போட்டதால் தலை மற்றும் முகத்தில் கல்லால் தாக்கினான். படுகாயமடைந்த சிறுமியை போலீசார் மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். இது தொடர்பாக 16 வயது சிறுவனை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் மயிலாடுதுறையில் காவல் அலுவலர்களுக்கான போக்சோ சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்த ஒருநாள் திறன் வளர்ப்பு பயிற்சி முகாம் இன்று நடந்தது. இதில் பேசிய மாவட்ட கலெக்டர் மகாபாரதி குழந்தை பாலியல் சம்பவம் குறித்து விளக்கம் அளித்தார். இந்த சம்பவத்தில் குழந்தையே தப்பாக நடந்துள்ளது. எனக்கு கிடைத்த ரிப்போர்ட்டின்படி அந்த குழந்தை சிறுவனின் முகத்தில் துப்பியுள்ளது. அதுதான் காரணம். 2 தரப்பையும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் என கூறினார். இது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. இது கூட அந்த லாஸ்ட் வீக் நடந்த ஒரு அந்த 3 வயசு குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த குழந்தைய தப்பா நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய வந்து எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் வந்து அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தட் மே பி தி ரீசன். அதனால வந்து 2 பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் எனிதிங். கியூரை விட பிரிவென்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ணணும், சென்சிடைஸ் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து சென்சிடைஸ் பண்ணணும். கலெக்டரின் இந்த பேச்சுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். 3.5 வயது குழந்தை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் குறித்து மயிலாடுதுறை கலெக்டர் முற்றிலும் பொறுப்பற்ற முறையில் கூறியிருக்கிறார். அவருக்கு தமிழக பாஜக சார்பில் வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பெண்களும் பள்ளி மாணவிகளும் குழந்தைகளும் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றனர். முதல்வரும் அமைச்சர்களும் பாதிக்கப்பட்டவர்கள் மீதே பழி போட்டு அவர்களின் தனிப்பட்ட விவரங்களை வெளியிட்டதன் தொடர்ச்சியே மாவட்ட கலெக்டரின் இந்த முட்டாள்தனமான பேச்சுக்கு காரணம். விளம்பர நாடகங்களை அரங்கேற்றி தனக்குத்தானே பாராட்டு பத்திரம் வாசித்து கனவுலகில் சஞ்சரிக்கும் முதல்வர் ஸ்டாலின் எப்போதுதான் இயல்பு நிலைக்கு வருவார் என அண்ணாமலை கூறியுள்ளார். மாய்ந்தாலும் மடிந்தாலும் இருமொழி கொள்கைதான், அறியாமல் பிதற்றுகிறார் கவர்னர் ரவி. சேகர் பாபு. இருமொழி கொள்கையால் தமிழக இளைஞர்கள் வாய்ப்புகள் இழந்தவர்களாக உணர்கிறார்கள்.
ஹிந்தி எதிர்ப்பு என்ற பெயரில் எந்த ஒரு தென் மாநில மொழிகளையும் கூட படிக்க அனுமதிக்கப்படாதவர்களாக அவர்கள் உணர்கிறார்கள் என கவர்னர் ரவி கூறியதற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்தார். மும்மொழி கொள்கை வந்து தமிழகத்துக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஆளுநர் சொல்லியிருக்காரு. இருமொழி கொள்கையால தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பே இருக்க மாட்டேது இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தன்னுடைய பிறந்தநாள் செய்தியாக 2 பொருட்களை எடுத்து வைத்திருக்கின்றார். ஒன்று, உயிர் பிரச்சனையான மொழிப்போரையும் உரிமை பிரச்சனையான தொகுதி மறுசீரமைப்பையும் எதிர்கொண்டுள்ள சூழலில் இவற்றை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டுமென தனது பிறந்தநாள் செய்தியில் கூறியிருக்கின்றார். அவர் கூறிய இந்த 2இல் ஒன்றை அவர் எப்படி குறிப்பிடுகிறார் என்றால், மொழி பிரச்சனையை பொறுத்தளவில் எங்களுடைய உயிர் பிரச்சனை என்கிறார். ஆகவே நாங்கள் மாய்ந்தாலும் மடிந்தாலும் இருமொழி கொள்கையில் தமிழகத்தில் நாங்கள் உறுதியாக இருப்போம். பிறந்தது முதல் வளர்ந்து இந்த மண்ணில் மண்ணாக செல்கின்ற வரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு இந்த மொழியை பற்றி தெரிகின்றதை விட, ஏதோ இங்கு பதவிக்காக இந்த மாநிலத்துடைய உரிமைகளை பற்றி அறியாதவர் வந்து பிதற்றுகின்ற பிதற்றத்திற்கெல்லாம் பதில் கூறுகின்ற நிலையிலே நாங்களும் இல்லை. இந்த தமிழக மக்கள் உறுதியாக அவர்கள் திணிக்க முயலுகின்ற இந்த பொருளுக்கு 26 சட்டமன்ற தேர்தலில் தகுந்த விலையையும் பதிலடியும் தருவார்கள். அந்த காலகட்டத்தில் இன்று கூறிய ரவி போன்றவர்கள் இந்த நாட்டில் இருக்க மாட்டார்கள். சரி, இப்போ இந்த சீமான் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் எனக்கு இந்த மாதிரியான அச்சுறுத்தல்கள்லாம் இல்லை, இவங்க திமுக ஆட்சியில் தான் எனக்கு இந்த மாதிரியான கேஸுக்கு பொய் புகார்கள்லாம் போட்டு எனக்கு அச்சுறுத்தல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வரி பதில், இது சட்டத்தின் ஆட்சி, சாத்தான்கள் ஆட்சி அல்ல. புகழ்வது போல புகழ்ந்து அதிமுகவை கலாய்த்த கனி. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கூறினார். அதை கனிமொழி வரவேற்றார். முதல் முறையாக அவர்கள் தமிழ்நாட்டின் நலன் கருதி கூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலே பங்கேற்றுக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இணைந்து இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அப்படி அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒருமித்த குரலிலே நம்முடைய உரிமைகளுக்காக போராடுவது என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வேண்டாம் என்று சொல்கிறோம். தமிழ்நாட்டிலே பிஜேபி தவிர்த்து எல்லா கட்சிகளும் புதிய கல்விக் கொள்கை தேவையில்லை, அவசியமில்லை, அதிலே சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மும்மொழி கொள்கை போன்ற விஷயங்களை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இல்லைங்க, இப்போ எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொல்கிறேன். இப்போ முதலமைச்சர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, 39 பிரதிநிதிகள் தமிழ்நாட்டிலிருந்து இன்னைக்கு மக்களவையிலே இருக்கிறோம், அது குறைக்கப்படாது என்று சொல்ல வருகிறாரா? இல்லை என்றால் மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றப்படும், அதிகரிக்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டுக்கு இதே எண்கள் இருந்தாலும் யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களுக்கு அது அதிகரிக்கப்படுமா? அது நிச்சயமாக தமிழ்நாட்டை, தென் மாநிலங்களை பாதிக்கும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் உற்ற நண்பன் இந்தியா. ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வோன் டெர் லெயன் 3 நாள் பயணமாக நேற்று இந்தியா வந்தார். டெல்லியில் இன்று அவர் பிரதமர் மோடியை சந்தித்தார். பின்னர் இந்தியா ஐரோப்பா ஒன்றியத்துக்கு இடையிலான உறவுகள் குறித்த உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இதில் இருவரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மோடியும் உர்சுலா வோன் டெர் லெயனும் கூட்டாக பேட்டியளித்தனர். பிரதமர் மோடி கூறியதாவது: இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே 20 ஆண்டுக்கும் மேலான உறவு உள்ளது. பல்வேறு பிரச்சினைகள் குறித்து நாங்கள் விவாதித்தோம். இருதரப்புக்கும் நன்மை தரும் சுதந்திரமான வர்த்தக ஒப்பந்தத்தில் பணியாற்ற இருக்கிறோம். அது குறித்து இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒப்பந்தத்தை இறுதி செய்வோம் என நம்புகிறோம். இந்தியா மற்றும் மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடத்தை மேலும் வளர்க்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அந்த வழித்தடம் நிலையான வளர்ச்சி மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தை உருவாக்கும் என நம்புகிறேன். பாதுகாப்பு விஷயங்களில் அதிகரிக்கும் ஒத்துழைப்பானது பரஸ்பர நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது.
சைபர் பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு ஆகியவற்றில் தொடர்ந்து ஒத்துழைப்பு தந்து முன்னேறுவோம் என பிரதமர் மோடி கூறினார். फ्रेंड्स, रक्षा और सुरक्षा से जुड़े मुद्दों पर हमारा बढ़ता सहयोग आपसी विश्वास का प्रतीक है. साइबर सिक्योरिटी, मैरीटाइम सुरक्षा और काउंटर टेररिज्म पर हम सहयोग के लिए आगे बढ़ेंगे. ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வோன் டெர் லெயன் கூறியதாவது: இந்தியா ஐரோப்பிய யூனியன் நல்லுறவை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்ல விரும்புகிறோம். இந்தியா எங்களுக்கு ஒத்த சிந்தனை கொண்ட நண்பர். ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவும் உலகின் பெரிய ஜனநாயக நாடுகள். பரஸ்பரம் பொருளாதார வளர்ச்சிக்கு இருவரும் இணைந்து செயல்படுவோம். அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன. வர்த்தகத்தை பொறுத்தவரை இந்தியா ஐரோப்பாவின் சிறந்த தோழமை நாடாக இருக்கிறது. பாரிஸில் நடந்த AI உச்சி மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, AI மனித குலத்துக்கான மென்பொருளை எழுதுகிறது என்று சொன்னார். அது மிகவும் சரி. ஐரோப்பாவும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு எதிர்காலத்தை உருவாக்க முடியும். சமூக பொருளாதார மாற்றத்தை கொண்டுவர உந்து சக்தியாக AI தொழில்நுட்பம் இருக்கும் என உறுதியாக நம்புகிறேன். இயற்கை ஆபத்துகள், காலநிலை மாற்றம், உயிரி தகவலியல் துறைகளில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவோம். இந்தியாவில் அடுத்து நடக்கும் AI தொழில்நுட்ப உச்சி மாநாடு பெரும் வெற்றிகரமாக அமையும் என உர்சுலா வோன் டெர் லெயன் கூறினார். பனியில் புதைந்த 57 பேர் உத்தராகண்டில் பயங்கரம். உத்தராகண்ட் மாநிலத்தில் பல இடங்களில் கடுமையான பனிப்பொழிவு காணப்படுகிறது. சாலைகளை மூடிய பனிக்கட்டிகளை அகற்றி போக்குவரத்தை சரி செய்யும் பணிகள் துரித கதியில் நடந்து வருகிறது. பத்ரிநாத், கேதார்நாத், ஜோஷிமட் உள்ளிட்ட பகுதிகளில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகம் உள்ளது. இதற்கிடையே ஜோஷிமட் அருகே சமோலி மாவட்டத்தின் மனா கிராமத்தில் மலைப்பாங்கான இடத்தில் சாலையை மூடிய பனிக்கட்டிகளை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்த போது திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டது. 57 பேர் பனிச்சரிவில் சிக்கிக் கொண்டனர். மாநில பேரிடர் மீட்புப் படை மற்றும் இந்தோ திபெத் போலீசார் பனிச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். உடனடியாக மீட்புப் பணிகளை துவங்கியதன் பலனாக 16 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மீதமுள்ளவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடந்து வருகிறது. பனிச்சரிவு நிகழ்ந்த பகுதி மலைப்பாங்கான இடம். வானிலையும் மோசமாக உள்ளது. அதனால் மீட்புப் பணி சவாலாக உள்ளது. ஹெலிகாப்டரில் சென்று மீட்புப் பணியை செய்ய முடியாத அளவுக்கு மோசமான வானிலை நிலவுகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படையின் உதவியை கோரியுள்ளோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் நிலைமையை விளக்கியுள்ளேன் என முதல்வர் புஷ்கர் சிங் தாமி கூறினார். பனிச்சரிவில் சிக்கியோரை மீட்க மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என அமித்ஷா உறுதியளித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 2 படைப்பிரிவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் என அமித்ஷா கூறினார். वहाँ पर जो BRO के द्वारा सड़क निर्माण किया जा रहा था उसमें एक मिनट प्लीज, अरे चुप हो जाओ यार पीछे प्लीज जी सर। ये एवलॉन्च आने से चूंकि वो जहाँ पर बैरिक बनी हुई थी उसी स्थान पर एवलॉन्च आया है और बचाव के काम चल रहे हैं तेजी से। सभी चाहे ITBP है, सेना के लोग हैं, स्थानीय प्रशासन के लोग हैं, वायुसेना के लोग हैं, एक्सपर्ट हैं, सभी से वार्ता हो चुकी है। सभी लोग अपनी पूरी तरह से बचाव और राहत कार्य में लगे हुए हैं। जो भी जिस स्तर पर, क्योंकि मौसम थोड़ा अभी खराब है, विजिबिलिटी बहुत नहीं है, इसलिए हेलीकॉप्टर सेवा वहाँ पर नहीं हो पा रही है और जो स्नो एक्सपर्ट हैं उनकी भी सेवाएं ली जा रही हैं और ITBP के लोग वहाँ विशेष रूप से काम कर रहे हैं। NDRF भी वहाँ लगी है, SDRF की टीम भी लगी है और हम लोग भी यहाँ से लगातार मॉनिटरिंग कर रहे हैं। हमारा प्रयास है कि जल्दी से जल्दी கண்ணை மறைத்த கோபம், நொடியில் முடிந்த நண்பன் கதை, ஆயுதமாக மாறிய டம்பல்ஸ். கேரளாவின் பாலக்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சஜீஷ், வயது 29. அதே ஊரைச் சேர்ந்தவர் அஸ்கர், வயது 25. இருவரும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லம் சிப்காட்டில் புதிதாக கட்டப்படும் ESI மருத்துவமனையில் வெல்டிங் வேலை செய்து வந்துள்ளனர். நேற்று இரவு போந்தூரில் டாஸ்மாக் கடை அருகில் மது அருந்திய போது இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த சஜீஷ் கட்டையால் அஸ்கரை தாக்கியதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற அஸ்கர் இருவரும் தங்கியிருக்கும் வீட்டிற்கு சென்றார். அங்கு தூங்கிக் கொண்டிருந்த சஜீஷை உடற்பயிற்சி செய்யும் டம்பல்ஸால் தாக்கினார். படுகாயமடைந்த சஜீஷ் அதே இடத்தில் இறந்தார். இறந்த சஜீஷை தரதரவென இழுத்து வந்து வீட்டின் முன்பு போட்டுவிட்டு அஸ்கர் தப்பி ஓடி தலைமறைவானார். காலை சஜீஷ் உடலை பார்த்த அக்கம்பக்கத்தினர் ஒரகடம் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர்.
அங்கு வந்த போலீசார் சஜிஷ் உடலை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வல்லம் சிப்காட் அருகில் மறைந்திருந்த அஸ்கரை கைது செய்த போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரிக்கின்றனர். தூங்கிக் கொண்டிருந்த நண்பனை சக நண்பனே டம்பல்ஸால் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.